நம்முடைய தோழர்களின் அழைப்பை ஏற்று முருகன் கோவிலில் வழிபாடு செய்தேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் போனது எனக்கு நினைவு இருக்கிறது. அப்போது நான் மதுரையிலே தடய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த காலம். மீண்டும் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு எழுந்தது. சென்றேன். வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணம் வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார். இன்னைக்கு எம்பியா இருக்கார். ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார். 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க. அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும். இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும், கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க. இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அன்பு சொந்தங்கள், அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது. ஒரு பக்கம் எழுச்சி, ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. 5 லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா? கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிற விஐபியா? எனக்கு சேர் கொடுப்பாங்களா? எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள். இதிலே எச்சரிக்கை மணி அங்க போகும். முருகபெருமான் நல்லா பாருங்க. 6 படை சாதாரணமான வீடுகள் இல்லைங்க. நல்லா பாருங்க. எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை, அறிவு, ஞானம். பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன். அதற்கு ஒரு வீடு. திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன். அதற்கும் ஒரு வீடு. நல்லா யோசிச்சு பாரு. என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன். அதற்கும் ஒரு வீடு. சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போய் இருப்பேன். அதற்கும் ஒரு வீடு. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிரும். அப்படிங்கிற மாதிரி தாங்க ஐயா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத. ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா. எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க. கிறிஸ்தவ மதம் 230 கோடி, கிறிஸ்தவ மதம் 200 கோடி, இந்து மதம் 120 கோடி. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, 190 கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க. அன்அஃபிலியேட்டடுங்கிறாங்க. 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவங்க 120 கோடி. எத்தனை நாட்டில் இருக்காங்கன்னு பாருங்க.
இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க? கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை 120 நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை. இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை 53 நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை. அன்அஃபிலியேட்டட், எந்த மதத்தையும் சாராதவன் 10 நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை. ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் 2 நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். இரண்டாவது, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம், ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணுங்க ஐயா, ஒருத்தருக்கு இருக்கணும். முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ, அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்ததியருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, யாருக்கோ பிரச்சனை, எனக்கு இல்ல, அந்த பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வரும். யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க, பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க, நமக்கு அது வரும். 6 படை வீடுகள், 5 லட்சம் பேர் கடந்த 4-5 நாட்கள்ல, நேத்து மட்டுமே 1.25 லட்சம் பேருங்க. 6 படையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று, ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க, அமைதியாக தரிசிச்சுட்டு போறாங்க. ஆனா 6 படையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம். எதற்கு தமிழகத்தில் 2 சட்டங்கள் இருக்கிறது, இந்துவுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம், எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மண்ணில் என்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக, இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியும் 2026 தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம், சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, யாரு சாமி யாரு நிதி நீங்க முடிவு பண்ணி. அதனால இது அரசியலுக்காக கிடையாது. இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக, கேள்வி எழுப்புவதற்காக. இந்த ஒரு தீர்மானமுமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணுங்க ஐயா, நம்ம கண்டிப்பா பேசுறோம். தமிழகத்திலே 44,000 ஆலயங்கள், 44,000 44,000 தமிழ்நாடு அறநிலைத்துறை கீழ் இருக்கு. எப்ப வந்துச்சு பாருங்க, 1925 போர்டா வந்துச்சு, என்டோமென்ட் போர்டா. 1951 சட்டமாக வந்துச்சு. 5,25,000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம். 44,000 கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் 344 கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்டுப்பாரு. பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி. கேள்வி கேட்டுப்பாரு. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஒரு புதுவிதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல, ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே முருக பக்தர்களாக வந்திருக்கிறீங்க. ஆனா போகும் பொழுது வீர பாகுவாகவும் நாங்க போறோம் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும். 230 கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவுல 12 கோடி உயர்ந்திருக்கிறது. 200 கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்திருக்கிறது. 2050 முடியும் பொழுது, 55 முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக 2055 மாற இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்ல பாருங்க, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம். மோர் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா than in the whole of Europe. அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்க கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். 120 கோடி இருக்கக்கூடிய உலகத்துல இன்னைக்கு 4வது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல இருக்கணும். காரணம், இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பாத்தீங்கன்னா தமிழ் வேறு, ஆன்மீகம் வேறு,
இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள். ஆனா நம்ம ஊர்ல அப்படி பிரிக்க முடியாது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு. இன்னைக்கு கந்தர் சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க ஐயா, 20 நிமிஷம் நம்ம பாட போறோம். இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா? கேள்வி நம்பர் 1. இல்ல இது ஒரு மந்திர நூலா? இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு, சில பேர் அதையும் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். இது 3 விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள், பக்தியாக பார்க்கிறாங்க, ஆன்மீகமா பார்க்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம். கந்தங்கிறது என்னங்க ஐயா? நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்க. உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம், அங்க மட்டும்தான் போய் எண்ட் ஆகுதுங்க ஐயா, பாதங்கள்ல கைகள்ல. அதே போல தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்ல அது போய் நிக்குது. அதை பழைய தமிழ்ல 18ஆம் நூற்றாண்டுல சென்னிமலையில இந்த நூலை முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி. இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம். ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி. எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே உள்ள பாத்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும். கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றோம். இது இன்னொரு விதத்துல பாருங்க, சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும், சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகைப்பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க. இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு. அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம். தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம். இந்த மொழியை பிரிச்சு பார்க்க முடியாது. அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வர போகின்றோம்? ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயம் நாம் பேசலாங்க ஐயா, ஒரு விஷயம். அன்பு சொந்தங்களே, இன்று நாம் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம். சஷ்டி ஒரு நாள்லையும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம். அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார்கள். 18 மகா புராணங்கள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிருவாங்க. முருகன் தமிழ் கடவுள் மட்டும்தான். முருகன் வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகா புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மகா புராணமும் சேர்ந்து 95,000 ஸ்லோகன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் 1,00,000 ஸ்லோகன் இருக்கு. ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு? அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் 1898 நேபாள ஓலைச்சுவடைகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் 81,000 ஓலைச்சுவடிகள் தான், ஸ்லோகங்கள் தான். அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும். ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும். நம்முடைய பண்டைய தமிழ் நாகரிகம், கலாச்சாரம், வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க ஐயா. ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா. இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகழே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு. 2 உதாரணத்தை மட்டும் தான் நான் கொடுக்குறேங்க. 1871 கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள். அன்னைக்கும் தீட்சிதார்கள் சொல்றாங்க இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வெள்ளக்கார ஜட்ஜி சொல்றாரு, எப்படி வழிபடுவீங்க, பாடி காட்டுங்க அப்படின்னு. தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கோவில்ல டைப்பிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அருமையா இருக்கே இந்த பாட்டு. தீட்சிதார தனியா கூப்பிட்டு, ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க, என்னங்க ஐயான்னு கேட்கிறாங்க. ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க. 5 நூற்றாண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்டோடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகழை அச்சில ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்.
இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா, அவ்வளவு இடத்துல இருக்கு. 5400 ஆண்டுகள் பழமையான தமிழினம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் 5400 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கிறோம். அதுதான் அருமை சொந்தங்களே, இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம். அதைவிட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம். நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. 2 நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க. அதை தைரியமா நீங்க காட்டுங்க. நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார். 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும்.